இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் விடாமுயற்சி திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே, சிரிப்பாலான நான் பொறுப்புல. கத்திப்பாரா கிண்டி கருப்பு கலர் வண்டி போற போக்குல ஏற போட்டண்டி ஈரானு ஏன் கையில சாத்துக்குடியில ஓட்ட சபினா பவுடரா போட்ட பாக்கு மரம் காஞ்சு பல வளன்னு இருக்கு மூஞ்சி ஆமண்டி ஆறுச்சாமி மவன்ட்ட அவன் மறக்கவே கூடாது இந்த மொமெண்ட்டை போடு ஆசீர்வாத ஆட்டாதான் அவ்வளவுதான் உனக்கு டாட்டாதான்னு இருங்குபாயின்னு ஒரு ஹிண்ட் வந்தவங்க எல்லாம் இட்லி தோசையை தின்ட்டு வா அவ்வாயில சப்பலு நீங்க அப்படிப்பட்ட கப்பலு மாரியம்மன் கூலுங்க மகிழ்ச்சியாக வாழுங்கன்னு 7 ரூபா ஜூஸ் கொட்டுச்சோ எந்த பரதேசி கண்ணு பட்டுச்சோ உள்ளாடையெல்லாம் காயறது உண்மையா லவ் பண்ணாலே விட்டு போற மாதிரி ஆயிருது. ஆனா ஆயா காட்டுற டாட்டா அவ தண்ணி வேணும்னு தான்டா கேட்டா உடனே யூபிஎஸ்சி பாஸ் உனக்குதாமா ஜூஸ்ன்றாரு. ஆண்டவா அசிங்கப்படுத்துறாளே தினிசா, பட் இட்ஸ் ஓகே. அன்பை கொடுத்து செருப்படி வாங்குறது ஆண்களுக்கு என்ன புதுசா? அடுத்து என்ன வீல் சிப்ஸை தின்னுக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம், நான் ஆவலூர்ல திரும்புறேன், நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு இஷ்டத்துக்கு கண்ணீரெல்லாம் நிறுத்துறேன். காலாட்டவனை போட்டு காயப்படுத்துறீங்களாடா ஒருத்தரை. உண்டிகோலை விட்டாச்சு உங்களுக்கு எப்படி செட் ஆச்சு? ஒண்ணுமில்லப்பா, கருப்பு கண்ணாடி போட்டேன் கண்ணாலாச்சான்னு கேட்டேன். ஆனா உள் ரூம்ல நான் இருக்கும் உன்னை பார்த்து தான் ஆயிருக்கும். வா வாஷ் பேஷனை கழுகுவோம் வாங்க நாம பழகுவோன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. பட் ஒரு சில இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. தென் மொட்டை மாடியில தூங்கியிருக்கேன், மோதிரம் ஒண்ணு வாங்கியிருக்கேன், ஊர்ந்து வர நண்டுக்கு உனக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்குன்னு. ஏன் அர்ஜுன் நான் ஊனு கத்தும் அது எனக்கு கூட பத்தும். அப்படியே அன்பே அழகா இருக்க வெக்கத்துல அப்படியே பக்கத்துலன்னு மாசமாச்சு ஒய்ஃப் நாசமா போச்சு லைஃப். என்னாச்சு காலு தடிக்கு விழுந்தேன் களைஞ்சு போச்சு குழந்தை சுத்தம். அப்புறம் என்ன 1/4 கிலோ லட்டு கம்யூனிகேஷனே கட்டு. ஸோ அர்ஜுன் என்னமா இருக்க நான்டா எனக்கு நீங்க வேண்டாம். சரிடி ஊருக்குள்ள விற்பாங்களா சோப்பு உங்க அம்மா வீட்டுல பண்ற பாரு டாப்புன்னு கொனியால எவன்டாது அர்த்த நாடு அருவியா 6 நடிக்காம வருவியா? இருங்க சார் நீல துணியை தைச்சுக்கிறேன் நீங்க வாங்க நான் வச்சுக்கிறேன்னு 5 நிமிஷம் ஓட்ட ஆண்டகனிஸ்ட காட்ட. ஹே என்ன நல்லா பாத்துக்கடி எங்க ஊரு தூத்துக்குடி இரும்பு கதவை தட்டினவன் இவன் தான் என்ன கட்டினவன். ஏன் சாந்து போட்டு சந்தனம் போட்டு சண்டைக்கு வாடா சவால் விட்டு. ஹே கொய்யால அண்ணன் சொன்னா கேள்றா ஆனந்தமா வாழ்றான். ஏ பூமரு வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன் வாடா உன்னை பாத்துக்கிறேன். ஏன் என்னாச்சு யாரு ஒண்ணும் இல்ல ஏறுன்னு பிரேக் டவுனா. ரிலேஷன்ஷிப்பை தேத்துங்க அந்த ரிக்ஷா டயரை மாத்துங்க. ஏ அங்க பாத்தியா சாம்பார் சட்னி தந்திருக்கா சண்டை கூப்பிட்டவன் வந்திருக்கா. ஏ கையில ஐஸ்கிரீம் கவரை நக்கிற அம்போனியா நிக்கிற. அட ஓனாங்கரிய கிண்டி ஓடலடி வண்டி அப்பவா எடுத்துன்னு வரட்டும் சாரு எங்க வண்டியில ஏறு. அட போட்ட செருப்பு பேட்டா போயிட்டு வாடி டாட்டான்னு வாங்கி வந்த பானம் வந்து பார்த்தா காணோம். ஐயோ பெருசு என் மொண்டாட்டி பாத்தியா அட சாப்பிடுறாங்க ஷாப்புல சாரிடா என் மாப்பிள்ள. ஏ ரக்ஷித் வானம் படம் பறத்து வாகனத்தை நிறுத்து சால நீ யாரா யாரா எல்லாத்தையும் நம்பாட்டி எங்கடா என் பொண்டாட்டி. அட பணமரத்துல நொங்கு பாக்கல என் பங்கு போலீஸ் 5 6 7 அவன்கிட்ட என்ன 7. சாரி சார் எலக்ட்ரிக்கல்ல ஒயரா இருக்கு எல்லாமே கிளியரா இருக்கு. அடே அரிசி கோதுமை அவதாண்டா உன்னை முடிக்க சொன்னதே அவதாண்டான்னு ஃபயர் ஆக வெடிக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்க. ஏ 10 ரூபா சுண்டலே நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மெண்டல் பூரி வடைய மெல்லுவோம் பிடிக்கல நான் கொல்லுவோம். கையில உச்சி முடிய கில்ல சொன்னாரு உன் கணவன் தான் உன்னை கொல்ல சொன்னாரு. ஹே 6ஆம் கிளாஸ் கணக்கு புரியும் அவனை பத்தி எனக்கு தெரியும். மானரோசம் உள்ளவரு மனுஷன் ரொம்ப நல்லவரு. அடமா அணை கேட்டவளே அக்கடானு ஓடுற அப்புறத்துக்கு இன்னொருத்தனை தேடுற. என்னடா இது 10 ரூபா வைத்தியம் பாயிண்டா கேட்கற இவளா வைத்தியம். சரி ஓகே அடுத்த என்ன கலைப்புலினா தானு காசு எனக்கு வேணும் 7 மணிக்கு படுறா எத்தனை வந்து குர்றான்னு கோவத்துல அடி குறவலிய கடி மைதால மாவுடா மவனே நீ சாவுடான்னு அட்டி அடி நடிச்சு ஆண்டகனிச்சு தூச்சு. அர்ஜுனு பட்டம்மா மவங்க பைத்தியார பசங்க பையவங்க. ஐயோ பொயிலே போட்டு மென்டாயா போடலாங்க அவளே எல்லாத்தையும் சொல்லிட்டாயா. இல்லப்பா ஹார்லிக்ஸ் எல்லாம் தின்றுவாங்க ஹஸ்பண்டை எல்லாம் கொண்டுருவாங்க பொடனையோட சாத்திருவானுங்க பொண்டாட்டி மூஞ்ச மாத்திருவாங்க. விஜயா பைய எல்லாம் வியாபாரம் பண்றதுதான் தொழிலாம். சரி போயா காய வெட்டுற நைஃப் கடைசியா என் ஒய்ஃப்னு கார்பரேஷன் பள்ளம் கட்டி புரியன் செல்லோன்னு படத்தை முடிக்க எண்டு கார்டு கொடுக்க. ஓவரால் இவங்க ஆன்லைன்ல அடிச்ச அளவுக்குலாம் படம் இல்ல. ஜென்வனா சொல்லணும்னா படம் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கான்ஃபிளிக்டும் சரி அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் சரி எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல என்னடா இது ரொம்ப நேரம் போதே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தாலும் அந்த கார் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. என்னடா ஒரு ஹாலிவுட் படம் பாக்குறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்தது. அண்ட் மேலும் சொல்ல போனா எனக்கு டிஐ படத்துல ரொம்பவே பிடிச்சது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிஐ ஒர்க். அண்ட் அஜித் சாரை பொறுத்த வகையில மாஸ் ஆக்ஷன் த்ரில்லரா ட்ரை பண்ணிட்டு இருந்தவருக்கு நடிகர் அஜித் குமார்னா யாரு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாரு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு இது ட்ரால் மாதிரி தெரியலாம். ட்ரால் கிடையாது. எஸ்பெஷலி இது படம் சார்ந்த ரைமிங் நரேஷன் மட்டும் தான். சோ டேக் இட் இன் a funny way. சோ ஓவரால் விடாமுயற்சி கண்டிப்பா டீசென்ட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். சோ தட்ஸ் இட் ஃபார் விடாமுயற்சி. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ ஆர்ஜே ஹரி அப்படின்ற இன்ஸ்டாடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லயும் அதே தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.